இது ஒரு கோலா ப்ரோக்ராமு. டேட்டா செட்டை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் அது வந்து ஒர்க் பண்ண யூஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா டேட்டா செட்டை க்ளீன் பண்ணுற ஐடியா. நான் சொல்லி முடிகிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் வந்து ட்ரைவை மவுண்ட் பண்ணுறோம். இந்த பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் இந்த டேட்டா செட்டை வந்து இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு லோட் பண்ணுறோம். அடுத்தது இதில் இருக்கிற நல் வேல்யூ இந்த மாதிரி லெஸ் தேன் 2, இப்போ உதாரணத்துக்கு நான் 0ன்னு போடுறேன். லெஸ் தேன் 0 இருக்குதுனாக்கா நல் வேல்யூவே இல்லாத ரோஸை மட்டும் இந்த டேட்டா செட்டில் வந்த இந்த டேட்டா ஃப்ரேமில் இருந்து டேட்டா ஃப்ரேம் 1க்கு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் அந்த டேட்டா செட்டில் வச்சுருக்கிறது வந்து 306 காலம், 306 டேட்டு வச்சுருக்கிறேன். அதிகமாக டேட்டா இருக்கிற டேட்டு சூஸ் பண்ணேன். அதில் 0வே அதாவது நல் வேல்யூவே இல்லாத, அதனால 0 போட்டிருக்கேன். நல் வேல்யூவே இல்லாத ரோஸ் எத்தனை பார்த்தா 98. ஒரிஜினலாக அந்த டேட்டா ஃப்ரேம் டேட்டா செட்டில் லோட் ஆகும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இவ்வளோ இருக்கும். எப்படின்னா அது ஷேப் போடுறேன். டாட்டு எஸ்ஹெச்ஏபி ஷேப் போட்டால் 200 ரூபா இருக்குது. டேட்டா செட்லேருந்து ஒரிஜினலாக அது லோட் ஆகும்போது 200 ரூபா இருக்க மாதிரி எடுத்தேன். அதாவது இந்த 200 ரூபா 306 காலம்ன்றது வந்து அதிகமாக டேட்டா இருக்கிற இதுவாக நான் சூஸ் பண்ணி கட் பண்ணி தான் இந்த டேட்டா செட்டை உங்களுக்கு அமைச்சிருக்கேன். அதில் இந்த 200 கன்சியூமர் ரோவில் நல் வேல்யூவே இல்லாத மாதிரியான ரூபா எத்தனைனாக்கா இந்த 98. அதுக்கு அடுத்தது அது இது வந்து ஃப்ளாக் கவுண்ட் அப்படின்னு பார்த்தா அதில் எவ்வளோ ஃப்ளாக் கவுண்ட் இருக்குது, எவ்வளோ 0 ஃப்ளாக் 1 ஃப்ளாக் இருக்குன்றது இது அப்புறம் பேசுவோம். அதுக்கு அடுத்தது இந்த DF1 வந்து எடுத்து அதில் 0வே இல்லாத நல் வேல்யூவே இல்லாத ரோ மட்டும் பிரித்து இதில் வந்து 98 ரோ 98 கன்சியூமர் அவுட் ஆஃப் 200க்கு 98 கஸ்டமர் நல் வேல்யூவே இல்லாமல் எல்லாமே டேட்டா இருக்கிற கன்சியூமர். அதுக்கடுத்து அந்த அவுட் ஆஃப் 98ல் அதாவது இந்த DF1 எடுத்து இங்கே வச்சு அதில் 0வே இல்லாத கன்சியூமர் அப்படின்னு ரன் பண்ணாக்கா 67 கன்சியூமர். ஸோ அவுட் ஆஃப் 200ல் கடைசியாக வந்து 67 கன்சியூமருக்கு வந்து நல்லும் இல்லை 0 இல்லாத மாதிரி இருந்திருக்கு. நான் இதில் வந்து உஷாராக இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஐலாக் போட்டு கன்சியூமர் காலமும் ஃப்ளாக் காலமும் வந்து ஆப்ரேட் ஆகாமல் வெறும் வந்து டேட்டா இருக்கிற காலம் மட்டும் ஆப்ரேட் ஆகாமல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ DF2ல் இருக்கிறது வந்து நல் வேல்யூவும் இல்லாத 0வும் இல்லாத பியூர்லி டேட்டா இருக்கிற மாதிரியும் காலம். ஓகே, இது உடனே ஃபுல் டேட்டா செட்டுன்னு நினச்சிட வேண்டாம். இதில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த 200 கன்சியூமர் 306 காலம்ன்ற மாதிரி அதிகமாக டேட்டா இருக்கிற மாதிரி ஒரு ரீஜன் எடுத்து ஒர்க் பண்ணதில் வந்துருக்கிற ஷேப் இது. அதாவது நல் வேல்யூவும் இல்லாமல் 0வும் இல்லாமல் 67 கன்சியூமர் 306 நாள் ஒரு நாள் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ளாக் கவுண்ட்டை பார்த்தா 0 ஃப்ளாக் உள்ளது வந்து 39, 1 ஃப்ளாக் உள்ளது 28. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் இந்த 67 வருது. ஆனால் இது பேலன்ஸ் டேட்டா செட்டாக மாற்றணுன்றதுக்காக வேண்டி அடுத்தது இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். அதாவது 0 ஃப்ளாக் 1 ஃப்ளாக் உள்ளது எடுத்து அதோட ஈக்குவல் பண்ணுறதுக்காக. இப்போ 0 வந்து 39 இருக்குது, 1 28 தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே 28 28 தான் நல்லாயிருக்கும். இது அப்படி வந்தால் தான் பேலன்ஸ் டேட்டா செட்டு. அதுக்காக இந்த ப்ரோக்ராமு இதெல்லாம் கோலாப்லாம் எடுத்தது தான். இந்த ப்ரோக்ராம் கடைசியில் பேலன்ஸ் டேட்டா செட் ஆக்கி இந்த மாதிரி மாற்றி கொடுத்துரும். 41 41 அதாவது 39 28 இருந்தது வந்து 41 41ன்ற மாதிரி இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணுறேன். 28 28 மாற்றுது. 28 29 வந்து பாருங்கள். அப்போது அதிகமாக 0 ஃப்ளாக் உள்ளது வந்து 39 இருந்ததை 1 ஃப்ளாக் உள்ள 28க்கு ஏற்ற மாதிரி இந்த 0 ஃப்ளாக் உள்ளது வந்து 28 அதை மாற்றிருக்கு. மிச்சம் எக்ஸஸ் ஆகிறதுலாம் வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு. எலிமினேட் பண்ணி தான் இந்த பேலன்ஸ்டு DFன்றதை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த ப்ரோக்ராமில். இப்போ கையில் இருக்கிறது வந்து பேலன்ஸ் டேட்டா செட்டு. நான் இங்கே ரன் பண்ணி காட்டுறேன். இதுதான் பேலன்ஸ் டேட்டா செட்டு. இப்போ இதில் ஷேப்பும் பார்க்கலாம். எப்படி ஷேப் பார்க்கலாம்னாக்கா இதே வந்து டாட்டு ஷேப்னு போடுறேன். அவ்வளோதான். 28 ஜீரோஸு 28 ஒன்ஸ் இருக்கிற மாதிரியான 56 ரோஸு. இப்போ இது வந்து க்ளீன்டு டேட்டா செட்டு. மீன்ஸ் எந்த நல் வேல்யூவும் கிடையாது எந்த ரோலையும், எந்த 0வும் கிடையாது எந்த ரோலையும். ஃப்ளாக் ரிஜிஸ்டர் வந்து ஈக்குவலாக 20 20ன்னு இருக்குது. இப்போ இந்த DF பேலன்ஸ்ன்றதை எடுத்து நீங்கள் ஒரு LSTM ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அதில் ப்ராசஸ் பண்ணி அதில் ட்ரைனிங் 80% டேட்டா செட் ஆகும். 56 ரோவை 20 டெஸ்டிங் டேட்டா செட் ஆகும். அந்த ப்ரோக்ராமில் பிரித்து அதை ஆப்ரேட் பண்ணி அதோட எவ்வளோ அக்யூரேசி வருதுன்னு செக் பண்ணுங்கள்.
அதுலேருந்து மெட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ் போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. இது ஃபர்ஸ்ட் லெவலு. ஓகேவா? இது ட்ரையல் 1. இந்த ட்ரையல் 1ல உங்களுக்கு வரக்கூடிய அக்யூரசி எவ்வளவு? கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ் என்ன? அது நீங்க 10 ரவுண்டா ப்ராசஸ் பண்றீங்களோ, எல்எஸ்டிஎம் ப்ரோகிராம் வச்சு, இல்ல 20 ரவுண்டா ஆப்பரேட் பண்றீங்களோ தனி. பட் எதனா ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 ரவுண்டு ஆப்பரேட் பண்ணாக்க இந்த அக்யூரசி வருது. இந்த கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ் வருதுன்ட்டு. இது ட்ரையல் 1. ட்ரையல் 2. ட்ரையல் 2 எதுனாக்க, திருப்பியும் அதே டேட்டா செட்டு இங்க இருக்கு. டிஎஃப்ல இருக்கு. மறுபடியும் அதே ஆப்பரேட் பண்றோம். 0 இருந்துச்சு இல்லையா? இதுக்கு பதிலா இது வந்து 1ஓ இல்ல 5ஓ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கங்க. அதாவது 5 நான் போடுறேன் இப்போ. அதாவது 5 நல்வழி இருக்கிற மாரியான கன்சியூமர்ஸ்லாம் அலவுடு அப்படின்ற மாரி இதில ப்ராசஸ் பண்றோம். இப்ப பாருங்க, இந்த 98 மாரி தான் பார்ப்போம். 98ன்றது நல்வழியே இல்லாத கன்சியூமர் கவுண்ட்டு. இப்போ நம்ம 5 நல்வழி இருக்கிற மாரி கன்சியூமர் அலவுடுன்ற மாரி இதில போட்டாக்கா, 154 பேர் உள்ள வராங்க. அதில ஃபிளாக் எவ்வளோ வருதுன்றது பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அத அடுத்தா பார்த்துக்கலாம். அதேபோல ஸ் ஜீரோஸ் ஜீரோஸ்ல வந்து 5 கவுண்ட் இருக்கிறவங்க வந்து அலவுடு. இதில இந்த ஃபில்டர் பண்ணதுல. இந்த நல்வழி 5 அலவுட் ஆன அந்த கன்சியூமர்ல 5 0 வேல்யூ இருக்கிறது மட்டும் அலவுடுன்னு பார்த்தோம்னா 114. அப்போ 154லேருந்து அது ஒரு 114ஆ மாறுது. இதுலயே வந்து 0 வேல்யூ இருக்கிறதும் இருக்கு. இப்போ இதோட ஃபிளாக் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னாக்கா 58, 56ன்னு வருது. இப்போ இது பேலன்ஸ்டு டேட்டா செட்டா மாத்தனா மாத்தலாம். இல்லன்னா நீங்க இன்னொரு ப்ரோகிராம் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்க. என்னன்னா, இந்த 58, 56ன்றது அதாவது 114 கன்சியூமர்ல கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு 5 வேல்யூ வந்து நல்லாவும், ஏதோ 5 வேல்யூ வந்து ஜீரோஸா இருக்குது. அதுல ஏதாவது மீடியன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து போட முடியுமான்னு பாருங்க. இல்ல இம்புடேஷன்ல போட முடியுமான்னு பாருங்க. இல்ல வேற எதனா அல்காரிதம்ல வந்து ஏதாவது வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு, அப்போ வந்து அது வந்து ஃபில்டு டேட்டா செட்டா கிரியேட் பண்ணிட்டு 114 ஃபில்டு டேட்டா செட்டா கிரியேட் பண்ணிட்டு, அப்புறம் வரக்கூடிய இதுல வந்து இந்த மாரி இம்பேலன்ஸ் இல்லாம பேலன்ஸ் ஆக்குறதுக்காக வேண்டி இந்த ப்ரோகிராம் வந்து அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி 56, 56 பேலன்ஸ்டு வர வச்சு, அ அந்த பேலன்ஸு டேட்டா செட்ட எடுத்து, திருப்பியும் அதே எல்எஸ்டிஎம் ப்ரோகிராம்ல வந்து அப்ளை பண்ணும்போது, எவ்வளோ அக்யூரசி வருது. அப்போ ஒரிஜினலா அவங்க குடுத்த டேட்டா செட்லயே எந்த நல்லும், எந்த ஜீரோவும் இல்லாத போது வந்த அக்யூரசி, இப்போ நம்ப ஒரு 5 நல்லு, 5 ஜீரோ அலவுடா இருக்கிற கன்சியூமர்ஸா எடுத்து, அதுல நம்ம ஃபில் பண்ண டேட்டாவ வச்சு அதே எல்எஸ்டிஎம் ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது, எவ்வளோ அக்யூரசி குறையுது. கன்ஃப்யூசிங் மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ வருது? எவ்வளோ ஃபால்ஸ் டேட்டாலாம் வந்து ஐடென்டிஃபை ஆகுது? கரெக்ட் டேட்டாவும் தப்பா ஐடென்டிஃபை ஆகுதுன்னு கன்ஃப்யூசிங் மேட்ரிக்ஸ். இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஒரு 2 லெவல்ல மட்டும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒரு எல்எஸ்டிஎம் ப்ரோகிராம் போடுங்களேன் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையலு. இதுல வந்து ரொம்ப டிஃபெக்ட் ஆவல அப்டின்னாக்கா, நம்ம இந்த இடத்துல எடுத்த இந்த டெஸ்ட் டேட்டா செட் ஒரு 200 கன்சியூமர் 306 காலம் எடுத்ததுக்கு பதிலா இத வைடன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு 500 கன்சியூமர் ஒரு 500 காலம்ன்ற மாரி பண்ணி பார்ப்போம். அப்போ எப்படி டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஃபுல் டேட்டா செட் எடுத்து பார்ப்போம். 42,000 கன்சியூமர் அ 1034 காலம் வச்சு ஆப்பரேட் பண்ணிப்போம். அப்போ எவ்வளோ அக்யூரசி வருதுன்னு தெரியும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஒரு மெஷின் லேர்னிங்கா, ஒரு எல்எஸ்டிஎம்மா இந்த டேட்டா செட்டோட அவைலபிலிட்டி என்ன? அதுலேருந்து என்னலாம் நம்ம வந்து மெட்ரிக்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சிரும். முதல்ல இத ட்ரை பண்ணி பாருங்களேன். இத ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபெடரேட்டிவ் லேர்னிங்கு, நம்பர் ஆஃப் லோக்கல் மாடல்ஸு, அப்புறம் ஒரு குளோபல் மாடலு, அப்புறம் நம்பர் ஆஃப் லோக்கல் மாடல்ல வந்து டேட்டா செட்ட பிரிச்சு ஒர்க் பண்றது, பேராமீட்டர் வந்து குளோபல் மாடல் வந்து பாஸ் பண்றது, அங்க ஆவரேஜிங் பண்றது, திருப்பியும் லோக்கல் மாடலுக்கு அனுப்புறது. டோட்டலா இதுல வந்து எப்படிலாம் வந்து வெயிட்ஸோட மூவ்மெண்ட்லாம் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு. அதுல வெயிட்ஸோட அ அ சைஸ வந்து எப்படி குறைச்சு திருப்பியும் அந்த அக்யூரசி மெயின்டெயின் பண்ணலான்றது தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஆனா அத பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ப்ரோகிராம் ரெடி பண்ணி அத குளோபல் மாடலா உட்கார வச்சுட்டோம்னாக்கா, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். குளோபல் மாடல்ல ஒரு எல்எஸ்டிஎம் இருக்கு. அது இந்த டேட்டா செட்ல இந்த ரேஷியோவா ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம்னாக்கா, டேட்டா ஃபில்டா இருக்கிற இந்த ரேஷியோ ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம்னாக்கா அங்க கரெக்ட்டா இருக்கும். அதாவது டேட்டா வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு 60% டேட்டாவா இருக்கிற மாரி, இல்ல 80% டேட்டா இருந்தா தான் ஓரளவுக்கு அந்த எல்எஸ்டிஎம் சப்போர்ட் பண்ணும். அந்த இதுல முதல்ல ஃபிக்ஸ் ஆயிப்போம். குளோபல் மாடல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரையலு. அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் நம்ம ஃபெடரேட் லேர்னிங்கோட கான்செப்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் பண்ணலாம். இத ட்ரை பண்ணி பாருங்க. அ பாருங்க. இந்த வீக்ல எந்த நாள் உட்காந்து ஒர்க் பண்ண முடியும்னு பாருங்க. நாளைக்கே பண்ணாலும் ஓகே.
வர மண்டே, டியூஸ்டே எப்போ பண்ணி பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் நீங்கள் எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த கோலா ஃபைல் அனுப்பிவிடுங்க. அதோட மெட்ரிக்ஸ அனுப்பிவிடுங்க. நான் இப்போ இந்த கோலா ஃபைல உங்களுக்கு அனுப்புறேன். இது யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க அந்த LSTM ப்ரோகிராம் டெவலப் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க் யூ.